ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய். 2-3 எபிசோடாக உங்களால் வெல்ல முடியும் அப்படின்ற புக்கு பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எபிசோட்லேயும் அந்த புக்கில் வர சில நல்ல கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதில் நம்ம ஆசிரியர் சிவகேரா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதிர்மறை விமர்சனங்களால் நம்ம துவண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உணர்ச்சிகளுக்கு நம்ம தான் பொறுப்பு, வெளிப்புறங்கள்லேருந்து வர்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்கிறாரு. ஒரு வழிப்போக்கன் ஒருவன் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தானா. அந்த இடத்துல ஒரு சாது நின்றுட்டு இருந்தாராம். அந்த சாதுவை பார்த்த உடனே ஏதோ சில காரணங்களால் அந்த சாதுவை அந்த வழிப்போக்கன் கண்ட மெனிக்கு திட்டானான். என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லி திட்டானான். எல்லாத்தையும் பொறுமையாக அந்த சாது கேட்டுக்கிட்டு இருந்தாராம். எதுக்குமே அவர் அசையலையாம், அப்படியே நின்றுட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழித்து அவன் திட்டி முடித்து அவன் அமைதியான உடனே சாது கேட்டாராம், கொடுக்கறது எதுவுமே நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாரை போய் சேரும் அப்படின்னு அந்த தம்பியை கேட்டாராம். அந்த தம்பி சொன்னானா, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அது கொடுத்தவனை தான் திருப்பி போய் சேரும் அப்படின்னு சொல்கிறானாம். அதுக்கு இந்த சாது சொல்கிறாராம், நீ கொடுத்த வார்த்தைகள் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம கடகடன்னு நடந்து போயிட்டாராம். அந்த மனுஷன் திகைத்து போய் நின்னானான். அதனால் இந்த ஆத்தர் இந்த கதையை சொல்லிவிட்டு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, மற்றவங்கள்கிட்ட குற்றம் குறைகளை நம்ம காண வேண்டாம். யார் யார் எப்படி எப்படியோ அப்படியே இருந்துட்டு போகிறாங்க. அதை நம்ம எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் எல்லா சூழலையும் நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு கெடுதலாக இருக்க சூழ்நிலைகள்லேருந்து நம்ம சீக்கிரமாக வெளிவர கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உணர்ச்சிகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வெளியேருந்து வர எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மறுப்பதை கரெக்டான இடங்களில் நோ அப்படின்னு சொல்லிடணும். முடிகிற இடங்களில் தான் முடியுதுன்னு சொல்லணும். இந்த வார்த்தைகளால் நம்ம துவண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம இதே மாதிரியே நம்மளுக்கு வேண்டியதை ஏற்றுக்கொண்டு வேண்டாத உதறி தள்ளி விட்டுட்டு போனோம்னா வாழ்க்கையில் இன்பந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாரையுமே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சின்ன கதையோடு அவர் சொன்ன மேட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கருத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை. அன்புடன் சாய்.